ரூ. 400 டெபிட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு காலையில் ஒரு மெசேஜ் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பகீல் ஆயிடுச்சு. நான் என்னடா பண்ணேன், எதுக்கு ரூ. 400 டெபிட் ஆச்சுன்னு சொல்லி நான் அந்த அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தா ரூ. 400 டெபிட் ஆயிடுச்சு. ஸோ மெசேஜில் போய் பார்த்தா ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மிர்ச்சாண்டுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிது. பொதுவாக இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வாங்கி வச்சிருக்கோன்றதெல்லாம் அங்கேயே காமிச்சிடும். அங்கே நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்லை. அப்புறம் எப்படி போச்சு, எங்கே போச்சு அப்படின்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. சரி, ஆட்டோ பேல போயிருக்கு, அப்போ ஜிபேல போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிபேல போய் ஆட்டோ பேல போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அங்கே எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆன மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சரி, ஓகே, இது என்ன இருக்குன்னு சொல்லி ஃபோன்பேல செக் பண்ணலாம் போனேன். அங்கே தான் விஷயம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தா இந்த ஆட்டோ பேன்றது தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ரூ. 400 அப்படின்றது பிடிச்சிட்டாங்க. நான் அங்கே போய்ட்டு என்ன பண்ணேன்னா டெலிட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னா வந்து பொதுவாக எதனா ஆப் நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு வந்து ₹1 தான் ₹10 தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சின்னதாக இருக்கும். எதனா ஸ்டோரிஸ் கேட்குற மாதிரி சம்திங் எதனா இருக்கும். நம்மள வந்து ₹1 தானே ₹10 சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம அதை டெலிட் பண்ணிட்டு நம்ம பாட்டு ஈஸியாக போயிடுவோம். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ணும்போதே வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பான். அதாவது வந்து இத்தனை நாளைக்கு வரையும் இந்த ₹1 வரையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ பேவ் ஆகும், அது ₹400 அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருப்பான். அதை நம்ம பெருசாக நோட் பண்ண மாட்டோம். நம்ம பார்த்துட்டு நம்ம தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுமே அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஆனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்றது கேன்சல்ன்றது ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ பே அப்படின்னு சொல்லி வந்து உங்களோட பணத்தன்றது எடுத்துருவாங்க, நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் கூட. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க இல்லை ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபோன்பேலையோ இல்லை கூகுள் பேலையோ வந்து ஆட்டோ பே எதனாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா எனக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.